ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆண்டுகள் பழைய Volkswagen போலோ கார்களை வாங்கலாமா? யூஸ்ட் மார்க்கெட்டில் குறிப்பாக இளைஞர்கள் தேடி ஃபஸ்ட்டு கேட்குற காரே Volkswagen போலோ தான். இந்த போலோ கார்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த போலோ கார்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அந்த கார் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆகச்சிறந்த கார்களை நீங்கள் வாங்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட இறுதியில் இந்த கார் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்றதை நம்பி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ Volkswagen போலோவை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர், 1.2 லிட்டர், 1.5 லிட்டர் டீசல், பெட்ரோல் 2 வேரியண்ட்லையுமே இருக்குது. இதில் என்ன தான் வேரியன்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் GT தான் மேக்ஸிமம் யங்ஸ்டரை வந்து லைக் பண்ண வச்சுருக்குது. அதுக்கு ஒரே ரீசன் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த காரோட தோற்றமும் தான். இது ரெண்டும் தான் இளைஞர்களை வந்து இந்த கார் கவர்ந்துருக்கு. இந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதோட பாசிட்டிவை பற்றி பார்த்துடணும். பாசிட்டிவை சொல்கிறதுக்கு முன்னாடி Volkswagenோட ஒரு குட்டி ஸ்டோரி. Volkswagen பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெர்மன் பிராண்டு. ஸோ ஜெர்மன் பிராண்டு அவங்க நாட்டில் எப்படி இருக்கும் ரோடு, அந்த சாலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காரோட வடிவமைப்பு இருக்கும். இந்த காரோட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. இப்போ ஜெர்மன் சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்காது, ரோடும் நல்லாவே காலியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 100+ கிலோமீட்டரில் பயணிப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான கார் தான் Volkswagen. இந்த காரோட ஸ்பெக்கு, ப்ரைஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊருக்கும், அதாவது இந்தியனுக்கு நம்ம ஊர் ரோடுகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இப்படி தான் யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிராண்டோட ப்ரைஸை பற்றி ஃபஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அந்த பிராண்ட் யார், அவங்க யாருக்காக இந்த காரை மேனுஃபேக்சர் செய்திருக்காங்கன்ட்டு. நம்ம இந்தியர்களுக்காக தான் அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே போலோவாக கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் அது புதுசில் வரும்போது அந்த காரோட தோற்றமும் சரி, அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு. நம்ம யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த காரோட தோற்றமும் சரி, பர்ஃபார்மன்ஸும் எல்லாமே மாறுதல் ஆகும். இன்ஜின் கோளாறுகள் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவில் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது இந்த காரோட தோற்றம் தான். வடிவமைப்பை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. பார்ப்பதுக்கு ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இவ்வளோ அழகாக ஒரு கார் இருக்குமான்றதை நம்ம வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு இந்த காரோட தோற்றம் இருக்கும். அதாவது ஒரு ரேசிங் லுக்கில் இருக்கும் இந்த காரோட தோற்றம். பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது நீங்கள் ஒரு 80 தொடுறீங்க, 60 தொடுறீங்கன்னா உங்களுக்கு சர்ன்னு போகிறதே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக ரீச் இருக்கும் ஸ்பீடு. அடுத்து ஹைவேவோட ஸ்டெபிலிட்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குது. நல்ல ரோடு ஸ்டெபிலிட்டியாகவும் போகும்போது நம்ம இளைஞர்களுக்கு சொல்லவா தேவை, சும்மா ஆக்சிலேட்டர் அழுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100+ கிலோமீட்டர் நீங்கள் போனாலும் அந்த காரோட வெயிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரோட தோற்ற வடிவமைப்பு இருக்கிறதுனால, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீண்ட தூர பயணத்துக்கு இலகுவாகவே இருக்கும். அடுத்து சாலைகளில், ஹில் ஸ்டேஷனில் இந்த காரை நீங்கள் பயணப்படுத்தும் போது, அதாவது இப்போ ஒரு கட்டு வருது, ஒரு எஸ் பெண்ட் வருது, ஒரு சி பெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலலாம் இப்போ மற்ற கார்களில் போகும்போது லோ கியரில் போட்டு ரொம்ப ஸ்லோவாகவே போக வேண்டி வரும். ஆனால் அப்படி தான் போகணும், அதுதான் ரூல்ஸு. பட் ஆனால் போலோ ஓட்டுற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த ஒரு கார்னரிங் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஹில் ஸ்டேஷனில் பயணப்படுறீங்கனாலும் சரி, நல்ல ஒரு ஸ்பீட்லேயே நிறைய பேர் அவங்களோட ஸ்டேரிங்கை அசால்ட்டாக திருப்பிட்டு போவாங்க. அவங்க போலோ கார்களை ஓட்டிட்டு மற்ற பிராண்ட்ஸ் காரை ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டேரிங் செட்டப் தான் இந்த போலோ கார்களில் இருக்கும். அடுத்தது நம்ம சஸ்பென்ஷனை பற்றி சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் கிடையாது, ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும். அதாவது சாதாரண ஒரு பள்ளமேட்லலாம் நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு போய் விட்டிங்கன்னா டம்மு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்க தான் செய்யும். உங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும், அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷனை வடிவமைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட எவ்வளவோ அருமையான விஷயம் போலோ கார்களில் இருந்தாலும் இப்போ யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இருக்கும் நெகட்டிவ் விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போலோ கார்களை யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காரில் ரஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கார்களுக்கும் சொல்கிறதே ரஸ்டிங் இஷ்யூ தான். ஏன்னா நம்ம பேசுகிறது ஃபுல்லாகவே 10 வருஷம் 15 வருஷம் பழமையான கார்களை தான் நம்ம பேசுகிறோம். ஸோ நீங்கள் ரஸ்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஸ்ட்டை சொல்லிடுறேன். செகண்டு, நீங்கள் இன்ஜினை பார்த்துங்க. இன்ஜின் கண்டிஷன் தான் ஒரு காருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கண்டிஷன் நல்லா இருக்கும் தருவாயில் உங்களுக்கு பெரிய அளவில் செலவு வைக்காது. இப்போ இன்ஜினை பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில டீலர்கள் 1,00,000 கிலோமீட்டர் ஓடிய கார்களையும் ஓடோமீட்டர் டேம்பரிங் பண்ணிட்டு கிலோமீட்டர்களை கம்மி பண்ணி தான் வைக்கணும். அதை எப்படி பார்த்து வாங்கணும்னு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். தெரியாதவங்க அதை கட்டாயம் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு ஸ்கேனிங் போர்டெல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணி இந்த காரை எடுக்கணும். அடுத்தது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது சஸ்பென்ஷன். நிறைய யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்க கார்களை நண்பர்கள் வாங்கிட்டு அவங்க புலம்புற ஒரு விஷயம் இன்ஜினில் இருக்க பிரச்சனைகளும் சஸ்பென்ஷன் இஷ்யூ தான். இப்போ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஓனர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கரெக்டான அளவில் அந்த டீசல்களையோ பெட்ரோல்களையோ போட்டு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதனால நிறைய விஷயம் இன்ஜின்களில் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்திருந்தா கூட அதை அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ வாங்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு காரோட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வைக்காமல் நீங்கள் ஓடணும்னா ஒரு புது கார் எடுத்துகிட்டு ஒரு 50,000 60,000 கிலோமீட்டர் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக ஓட்டுவீங்க. அடுத்தது நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும். நம்ம மனித உடம்பு மாதிரி தான். திடீர்னு ஜுரம் வருது, தலைவலி வருது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க ஒரு சின்ன மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி போட்டுருவோம். ஆனால் டாக்டர் கிட்ட நம்ம போய்
அட்ரஸ் பண்ண மாட்டோம். நாளைக்கு அது பெருசாக முத்துனதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனு போட்டு பெரிய அமௌண்ட்டாக திட்டிடுவார்ல, அதே மாதிரி தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்க போகிறது ஜெர்மன் பிராண்டு, விலை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த காரை நீங்கள் வாங்கணும். அடுத்து நம்ம நெகட்டிவ் சைடில் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் மைலேஜ் தான். மைலேஜ் ட்ராப்பிங் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க பெட்ரோல் டீசல் விலைக்கு மைலேஜும் உங்களுக்கு ட்ராப்பாக கிடச்சிச்சு, இன்ஜின் ஒர்க்கும் இருக்குது, நிறைய விஷயங்கள் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் பெட்ரோலை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் காசை கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டுறது எவ்வளவுக்கு அது உங்களை கஷ்டப்படுத்தும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கார் எடுக்கிறது அதை வந்து ஜாலியாக பயணம் செய்கிறதுக்கு, அதுக்கு மாறாக அதை ஷெட்லேயே நிற்க வச்சுட்டு அதுக்கு மைலேஜுக்கும் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கஷ்டப்பட்ட மணி தான் வேஸ்ட்டாக போகும். இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்ற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பட்ஜெட்டில் ஒரு கார் எடுக்கணும்னு நம்ம போகிற இடம் யூஸ்டு மார்க்கெட். ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து கையை கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு கார் வாங்கினா போதும், அதுவும் நல்ல காராக வாங்கணும் தான் நம்ம தேடி போவோம். அப்படியேப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கட்டாயம் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ இந்த காருக்கு நீங்கள் வாங்கினவொடனே கொஞ்ச நாள் ஓட்டிட்டு மேக்ஸிமமாக நிறைய நண்பர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றின விஷயங்கள் சஸ்பென்ஷன் கிட்டு ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க, டைமிங் பெல்ட்டு டைமிங் கிட்டு மாற்றிருக்காங்க, ஸ்டேரிங்கே ப்ராப்ளமாக வந்துருக்குங்க, ஸ்டேரிங் பாக்ஸு ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க, அப்புறம் கியர் நாப் ஓவராமு, இது மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டே போயிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓயில் போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா, அதாவது சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ஆச்சு செலவாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரோட இன்ஜெக்டர். இப்போ நிறைய லட்சக்கணக்கில் ஓடின கிலோமீட்டர்கள் சில டீலர்கள் உங்களை ஸ்கேம் பண்ணி ஏமாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஒரு இன்ஜெக்டரோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே வருது. அதுக்கப்புறம் லேபர் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜெக்டர் மட்டுமா மாற்றுவீங்க, லேபர் கொடுப்பீங்க, கூட ஏதாச்சும் ஒரு ஸ்பேர்ஸையும் மாற்றுவீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை நீங்கள் எடுங்க. ஸோ இப்படி பட்ஜெட்டில் போயிட்டு ஒரு கார் பார்த்து அந்த காரை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இல்லாமல் ஓட்டணுன்றவங்களுக்கு கட்டாயம் வோல்க்ஸ்வாகன் போலோ செட் ஆகாது. யாருக்கு இந்த கார் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளோ வேணாலும் காருக்கு செலவு பண்ணுவேன், எனக்கு வந்து செம்மையாக இருக்கணும், லுக்கு பார்ப்பதற்கும் லுக் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் சும்மா பிரித்து மேயணும், இங்கேருந்து எந்த ஊருக்கு நம்ம போகணுன்னாலும் கெத்தாக போயிட்டு கெத்தாக வரணும், நல்லாவே ஒரு வேகம் இருக்கணும், ஒரு டீசெண்டான மைலேஜ் இருக்கணும், நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கணும்ப்பா அப்படின்றவங்களுக்கு கட்டாயம் வோல்க்ஸ்வாகன் போலோ செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லவே தேவையில்ல. இன்றைய இளைஞர்களுக்கு என்னை விட இந்த காரோட ஸ்பீடு அதிகமாக தெரியும். ஏன்னா எல்லாருமே நல்லாவே வேகமாக ஓட்டுவீங்க, நல்லா ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டுறீங்க, நிறைய கட்டடிச்சு ஓட்டுறீங்க. ஸோ இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவரேஜாக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹைவேஸில் உங்களுக்கு ஒரு 17 to 18 ஆச்சு கிடச்சிரும். நீங்கள் ரொம்ப அடிச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு 15-16 கிடைக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை தானே இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு மைலேஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊருக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போட்டிங்கனாலும் தனியாக தான் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபைலாம் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கார் உங்களை தனியாகவே காமிக்கும். ஜிடி வச்சிருக்காருப்பா, போலோ வச்சிருக்காருப்பாருன்னு தனியாகவே வந்து உங்ககிட்ட பேசுவார். எப்படி ப்ரோ இருக்குது காருன்னெலாம் கேட்பாங்க. அடுத்தது பில்டு குவாலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நிறைய இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க நம்ம கம்பெனிகளை சொல்ல முடியாது, சில கம்பெனிகள் இந்தியன் மேக்கில் இருக்குது. அந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு தட்டுனாலே உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு தான் அதோட பில்டு குவாலிட்டி இருக்கும். ஆனால் அந்த காரில் பார்த்தீங்கன்னா சரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஏசி நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு காரோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியன்றவங்களுக்கு கட்டாயம் இந்த கார் செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த காரில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ண விதம், அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா டை சப்போர்ட் ஓரளவுக்கே இருக்குது, அதாவது வெகு தூர பயணத்துக்கு. ஆனால் என்னென்னா லெக் ரூம் வந்து கம்மியாகவே இருக்குது. இப்போ முன்னாடி இருக்கவங்க நல்ல டாலாக இருக்காங்க, சீட்டை கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் தள்ளி உட்காந்துட்டாங்கன்னா நம்மளோட கால் வைக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நம்ம பின்னாடி 2 பேரோ 3 பேரோ நண்பர்கள் பசங்க மட்டும் போகிறோன்னா பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோட போகும்போது அது குறிப்பாக லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பூட் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அதாவது வோல்க்ஸ்வாகன் போலோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரை பார்த்துட்டு இருந்தீங்களா, இப்போ அந்த காரை வாங்கலாமான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதே போன்று தான் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காரோட பிராண்ட் என்ன, அதோட வாழ்க்கை வரலாறு என்ன, அது நம்ம இந்தியன் ரோடுக்கு செட் ஆகுமா, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, அந்த காரோட மெயின்டெனன்ஸ்லாம் எவ்வளோ வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரை நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமான்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போன்ற யூஸ்டு கார் ரிலேட்டடான செய்திகள் ஆகட்டும் சரி, யூஸ்டு காரை பற்றிய டீட்டெயில் ஆகட்டும் சரி, நம்ம சேனலில் ரெகுலராகவே போட்டுக்கிட்டு தான் வரோம். ஸோ இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க யூஸ்டு கார் மார்க்கெட்டில் எந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சீப்பாக இருக்கும், சர்வீஸ் காஸ்ட்டும் சீப்பாக இருக்கும், ஒரு கார் இருந்தால் போதும்னு கனவு கார்னு ஒரு நினைக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ கண்டிப்பாக செட் ஆகும். இதே மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்துருங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.